அடப்பாவிங்கள வாழையில மட்டும்தாங்க இதுவரை கெமிக்கலை விடாம இருந்தாங்க படுபாவிங்க. இப்ப அதுலயும் விட ஆரம்பிச்சுட்டாங்க. வாழையில் தண்டுலயே ஓட்டையை போட்டு அதுல கெமிக்கலை ஏத்துறாங்க பாருங்க படுபாவிங்க. இந்தியாவிடம் அணு ஆயுதம் இல்லை என்ற தைரியத்தில் 1990 வரையும் பல உலக நாடுகள் இந்தியாவை அழித்து விடுவோம் என்று கேலி செய்து பயமுறுத்தி கொண்டிருந்தனர். 1974இல் இந்திரா காந்தி தலைமையில் நடந்த அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக முடிந்தாலும் அது மற்ற நாடுகளை தாக்கும் அளவிற்கு வடிவமைக்கப்படவில்லை. இதனால் அணு ஆயுத நாடுகள் பட்டியலில் இந்தியா சேர்க்கப்படவில்லை. அப்போது பிரதமராக இருந்த வாஜ்பாய் அப்துல் கலாம் ஐயாவிடம் நம்மை மிரட்டும் நாடுகளுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும், இதற்காக ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடித்து கொடுத்து விடுங்கள் என்று கூறினார். அப்துல் கலாம் ஐயாவும் ஒரு சக்தி வாய்ந்த அணு ஆயுதத்தை தயாரிக்கும் முயற்சியில் இறங்கினார். இறுதியாக 1998இல் ராஜஸ்தான் மாநிலத்தில் அந்த அணு ஆயுதம் வெடித்த வேகத்தில் சீனா, பாகிஸ்தான் வரை அதிர்வுகள் சென்றன. பக்கத்து நாடுகள் இந்தியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதா என்று விசாரித்தன. அடுத்த நாள் பிரதமர் வாஜ்பாய், நேற்று இந்தியாவில் ஏற்பட்டது நிலநடுக்கம் இல்லை, எங்கள் நாட்டு விஞ்ஞானி அப்துல் கலாம் தயாரித்த அணு ஆயுதத்தை வெடித்து பார்த்தோம் என்று கூறினார். இதை கேட்டு சீனா மட்டுமல்ல உலக நாடுகளே அதிர்ந்து போயின. இப்படிப்பட்ட அதிமேதாவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள். எதுக்கு இவங்க எலக்ட்ரிக் கேபிள்ஸ வீட்டு தரையில புதைக்கிறாங்கன்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. பாருங்க, ரஷ்யா, கனடா போன்ற குளிரான நாடுகள்ல இந்த மாதிரி தரையில எலக்ட்ரிக் கேபிள்ஸ பதிச்சு அது மேல வுடன் பீசஸ் அது மேல வச்சு பிக்ஸ் பண்றாங்க. இதனால ரேடியேஷன் ப்ராசஸ் மூலம் அறை முழுவதும் ஹீட் ஆகி ரூம் ஃபுல்லா கதகதப்பா இருக்கும். உண்மையிலேயே சூப்பர்ல. ஆனா இது ஒரு வீடியோவை எடுத்து போட்டா 4 பேர் தான் லைக் பண்றாங்க. ஒரு டிராக்டருக்கு இரும்பு கவசம் வந்து போட்டிருக்காங்க பாருங்களேன். இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இந்த எலி பிடிக்கிற கூண்டு மாதிரி இருக்கு. இதை பார்த்தா மழை காலங்களில் உங்கள் கார் கண்ணாடி ரொம்ப ஈரமாயிட்டு இல்லை வந்து மிரர் வந்து சரியாக தெரியலன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரு மிரர் வாங்கி நீங்கள் மாட்டினீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்குள்ளே இருக்கிற சின்ன கண்ணாடியே உங்களுக்கு சூப்பராக தெரியுங்க. பேக் சைடில் சூப்பரான கேஜெட்டுங்க இது வந்து. கடவுளை இவ்வளோ நாளாக இது தெரியாம போச்சாங்க. தெரிஞ்சு இந்த சிம் கார்டெல்லாம் தூக்கி போட்டுருக்க மாட்டோம் போல இருக்கு. அந்த சிம் கார்டுக்கு பின்னாடியே சும்மா தகன்னு தங்க மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருப்பாங்க பாரு. நம்ம இவ்வளோ நாளாக அதை காப்பர்னு வச்சுக்கிட்டு இருங்க, அதை உருக்கி சும்மா சூப்பராக தங்கம் எடுக்கிறாங்களாங்க. என்ன அருமையாக இருக்கு பாருங்க, மில்லிகிராம் சைஸில். காயில் கட்டிட்டாங்க, கரண்ட் கொடுத்து செக் பண்ணாமல் அழகாக கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சு செக் பண்ணுறாங்க பாருங்க, காயில் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. ஆயில் மாத்திரக்கு ஒவ்வொரு வாட்டியும் கடைக்கு போன அவசியம் கிடையாது. கீழே குனிஞ்சு அந்த போல்ட்டை கழட்டணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு கம்பியை வந்து பர்மனண்டாக ஃபிட் பண்ணிட்டாருங்க. ஈஸியாக வந்து ஆயிலை கழட்டி மாட்டுறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக ஐடியா பாருங்க, வேற லெவலுங்க. அருமையான செட்டப்புங்க. இங்க பாருங்க, உட்காருக்கு வந்து மூங்கில் மரத்துல ஒரு சேர் செஞ்சிருக்காரு. அதை வந்து எப்படி வந்து தேவைப்படவும் சேராவும் மற்ற நேரம் வந்து கழட்டி வச்சுக்கணும், சூப்பரா வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிறோம் பாருங்களேன். கயர்லாம் தொங்கிட்டு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காருங்க. மேல உட்கார்ந்துக்கூடிய ஆளு சிங்கிளால பேலன்ஸ் பண்ணான்னு சொல்லி ஒரு ஏணியில எவ்வளவு சூப்பரா ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி அந்த கயிறை லூஸ் ரைட் பண்றாரு பாருங்களேன், உண்மையிலே வேற லெவலுங்க. வேலைக்காரனா இப்படி ஒரு வேலைக்காரன் வேணுங்க. இவன் மட்டும் இருந்தா போதும். கிட்டத்தட்ட ஒரு 6 சம்பளத்தை வந்து மிச்சப்படுத்திட்டாங்க. கலவை போட்டு அந்த கலவையை மேலே ஏற்றுறதுக்கு அந்த கலவை மிஷின்ல ஒரு சின்ன ரோப்பை கட்டி விட்டு எவ்வளவு சூப்பரா மேலே ஏற்றுறாங்க பாருங்களேன், உண்மையில வேற லெவலுங்க என்னோட திறமை. ये एक पर्सनालिटी टेस्ट है, कैसे आप मुट्ठी बंद करते हो उससे आपकी पर्सनालिटी पता चलती है। तो फर्स्टली जिस किसी का भी अंगूठा मुट्ठी बंद करते टाइम ऊपर होता है, उस इंसान को नई नई चीज जानने का बहुत ज्यादा शौक होता है और वो काफी हेल्पिंग नेचर होता है। और जिसका अंगूठा अंदर की तरफ होता है वो बहुत ज्यादा इंटेलिजेंट होते हैं और बहुत अच्छे प्रॉब्लम सॉल्वर होते हैं और उनके डिसीजंस एकदम सही होते हैं। और जिसका अंगूठा साइड में होता है वो बहुत ही प्रैक्टिकल इंसान होते हैं और वो अपनी वैल्यू पहचानते हैं और अपने डिसीजंस पर टिके रहते हैं। और जिसका अंगूठा ऊपर होता है वो बहुत ही ज्यादा ओवरथिंक करते हैं और सजेशन देने में भी काफी अच्छे होते हैं। आप कैसे करते हो कमेंट्स में जरूर बताना।